Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா நாங்க மூவி பார்க்க போறோம். அதாவது பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதாவது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கிறது. மூவினா நான் என்னன்றத டீடைலா நான் அப்புறமா சொல்றேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. இது சண்டே எடுத்த vlog தான். ஃப்ரெண்ட் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் டைமில் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் போகிறதா பிளான் இருந்துச்சு. சடன்லி நாங்களும் சரி ஓகே நம்மளும் போய் மூவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஒரு லன்ச்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த தோடும் இந்த ஷர்ட் எல்லாமே வந்து நான் மேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணது ஷாப்பிங் ஹாலில் காமிச்சிருப்பேன். நல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கேருந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வந்து நாங்கள் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் போனோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 hours ஒர்க் இருக்குது அந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நாங்கள் ஃபீனிக்ஸ் மாலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஃபீனிக்ஸ் மால் போனோங்க. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாது ஃபீனிக்ஸ் மாலுக்கு. டிராஃபிக்கை பாருங்கள், 20 minutesக்கு மேலே நாங்கள் வந்து டிராஃபிக் கிராஸ் பண்ணி போனோம். அவ்வளோ கூட்டங்க. ஃபெஸ்டிவல் டைமில் இதுவரையும் நாங்கள் இப்படி ட்ராவல் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். தீபாவளினால பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டங்க. மாலுக்குள்ளேயும் சரி அவ்வளோ க்ரௌடு. கார் பார்க்கிங்கே இடம் இல்லாமல் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு கார் பார்க் பண்ணோம். எப்படியோ ஒரு இடத்துல சந்தில் காரை பத்திரமா சேஃபாக நிறுத்திட்டு மாலுக்குள்ளே போயிட்டோம். பாப்பா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுவும் வாங்குற ஐடியாலாம் கிடையாது, ஷாப்பிங்லாம் எதுவும் கிடையாது, சும்மா சுற்றிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கூப்பிட்ற வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு இதுதான் சுற்றிட்டு இருந்தோம். பாப்பா பாருங்கள், எஸ்கலேட்டர் பார்த்தோன்னா அவளுக்கு வந்து அவள் போய் ஏறணுன்ற ஆசை ரொம்ப. என் ஹஸ்பண்ட் டப்புன்னு பிடிச்சிட்டாங்க. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா ஆக்சுவலாக இதில் ஏறும்போது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். அவள் டப்புன்னு போய் ஏற ட்ரை பண்ணிடுறா. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஃபன் சிட்டி கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ அதில் எதுவும் விளையாட மாட்டா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், 1 yearக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் வந்து கார்டெல்லாம் போட்டு விளையாட விட்டுக்கலாம்னு நினச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு பீகாக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க லைட்டிங்கோட. சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷனுக்காக அப்பப்போ ஃபீனிக்ஸில் அது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இது சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கும் இதெல்லாம் பார்க்குறது புது எக்ஸ்பீரியன்ஸ். அவள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் ஒரு லேடி வந்து பாடிட்டு இருந்தாங்க ஹிந்தி சாங் ஒன்று. அது என்ன பாட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் வேற எங்கேயோ ஓடுதுன்னு நினச்சேன், பட் அவங்க தான் பாடிட்டு இருந்திருக்காங்க. பீகாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாங்க, மூவி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து எப்படியும் டிராஃபிக் ஆகிடுமேன்னு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். அங்கே ஸ்பாட்டுக்கும் போயிட்டோம். பாப்பாவுக்கு பலூன்லாம் இருந்தது. அவள் ரொம்ப நேரம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட் டைம் மூவின்றதுனால அவள் அழுதா கூட டைம் பாஸ்க்கு பலூன்லாம் இருக்குது விளாண்டுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணா மூவியை. என்ன மூவினா ஆக்சுவலாக வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களுமே குரூப் டீமாக வந்து ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. இதோ பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, இந்த அண்ணா வந்து ரெடி பண்ண மூவி தான் இது. ஒரு 1 hour மூவி தான், பட் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரிவ்யூ கொடுத்தேன். எனக்கு இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறது கூட. என்னென்னா அவங்க வந்து லாங் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸ்பிளிட்டி வேலின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அது வந்து நிறைய இடம் கிராஸ் பண்ணி போயிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டான இடம் எனக்கு சொல்ல தெரியல. மணலி, சண்டிகர், ஹிமாச்சல்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய இடம் போயிருக்காங்க. மொத்தம் 9 days ட்ராவல் பண்ணாங்க. இந்த அண்ணாவோட யூடியூப் சேனல் நேம் வந்து நம்பர் பிளேட். சப்ஸ்கிரைபர் வந்து 1 lakh சம்திங் ஏதோ இருக்காங்க. அண்ணாவுக்கு எப்படின்னா ஃபுல்லாக மோட்டோ விளாக்ஸ் தான், ஃபுல்லாக ரைடான வீடியோஸ் தான் அவங்க போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க போன ரைட் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க அந்த ரைடு எல்லாமே. ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் பசங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க அந்த மாதிரி தான் இதை கேப்சர் பண்ணி அவங்க யூடியூப்பில் போட வேண்டியதை ஒரு மூவியாக இந்த தடவை நம்ம க்ரியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் சரி, அவங்க கேப்சர் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது. அந்த பிளேஸ்லாம் என்னமோ நம்ம சும்மா ஒரு இமேஜில் பார்ப்போம் இல்லையா, நோட் புக்லலாம் அந்த மாதிரி உள்ளது இருந்துச்சு. ஆனால் அவங்க அதெல்லாமே நேரில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவர் வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் அதை சொல்கிறேன் என்னன்ட்டு. நாங்கள் மூவி பார்த்தோம். நான் கூட போர் அடிக்கும் ரைடுக்கான வீடியோ அப்படின்னு நினச்சேன். பட் வந்து நல்லா இருந்துச்சு, டைம் போனதே தெரியல. ரொம்ப இடையில வந்து காமெடியும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேஃபாகவும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் இதில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 20 members கீழே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் காட்டுற வீடியோலாம் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு எவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இடம்லாம் நிஜமாக நோட் புக்கில் தான் பார்ப்போம் ஃப்ரண்ட் பேஜில்.
இதெல்லாம் அவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணா என்ன பாயிண்ட் சொன்னாருன்னா, டைம் இருக்கும்போது காசு இருக்காது, காசு இருக்கும்போது டைம் இருக்காது. நிஜம்தான் இல்லையா? யாரெல்லாம் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஏன்னா நிஜமாவே நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் பண்ணணும்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து அவங்க இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு இப்போ பார்க்கவும் ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுமே ட்ராவல் பண்ணி நம்ம மெமரிஸை க்ரியேட் பண்ணோம். அந்த அண்ணனோட மோட்டிவ் வந்து அதுதான். நம்ம எல்லாருக்கும் சொல்ல வரதும் அதுதான். அது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணாவோட பாயிண்ட் இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே ரிவ்யூ கொடுத்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கான்செப்டுமே அவங்க யோசிச்சு ஒரு கண்டென்ட்டாக இது கொடுக்கணுன்றதுக்காக இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் டோட்டலாக 9 days ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப் அண்ட் டவுன். ரொம்ப ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஆனாலுமே ஸ்கிப் ஆகாமல் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் போயிருக்காரு. அவரோட பேர் வந்து கதிரவன். இந்த பாருங்கள் அவங்க போன லொக்கேஷன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப சேஃபாக. இந்த லொக்கேஷன்லாம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து மினி ஸ்க்ரீன் தான், பட் நான் அங்கே பக்கத்தில் அந்த சவுண்ட் எஃபெக்டோட அவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அண்ணனோட சேனல் யாருக்கெல்லாம் தெரியுமோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவரோட விளாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். பட்டு பாருங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தா. பைக் ரைடு வேறு இல்லையா, அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா. நான் அழுவான்னு நினச்சேன். சவுண்டுக்கெலாம் ரொம்ப அதிரும் அழுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. சரி பார்த்தா ஓகேன்னு நினச்சேன். எங்களுக்கும் 1 hour டைம் போனதே தெரில. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த அண்ணனோட ஸ்பீச்சுமே நல்லா இருந்துச்சு. அவரோட பேர் வந்து கௌதம். நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவர் பண்ணது. அங்கே இருந்தவங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. நிஜமாக அப்படி தான் சொன்னாங்க. உங்களை மாதிரி எங்களுக்கும் ரைட் போகணும், என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும். நானுமே அந்த மாதிரி தான் சொன்னேன். என்னால் போக முடியலனாலும் என் ஹஸ்பண்ட் போக சொல்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணாட்ட நான் சொன்னேன். நல்லா இருந்துச்சு. அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு. அந்த இடத்துலையே நம்ம இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் அந்த வீடியோ நான் பார்க்கும்போது. இது வந்து காப்பிரைட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுமே யூடியூப்பில் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வியூஸ் போக மாட்டேது. அதனால தான் நான் வந்து ஒரு மூவியாக க்ரியேட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணாவுக்கு நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் பிளேட் வந்து யூடியூப் சேனல் அவங்களது. மோட்டோ விளாக்ஸ் நிறைய போடுவாங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்லாம். எப்போனா 12 மணிக்குங்க. பிரியாணி சாப்பிட போகலான்னு புளியந்தோப்பு போயிட்டோம். புளியந்தோப்பு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். பாப்பாவும் தூங்கி முழிச்சிட்டு அவள் எக்ஸைட் ஆனா. வெளில போக அவள் எக்ஸைட் ஆகிட்டு தான் இருந்தா. ஒரு பிரியாணி வாங்கி 3 பேர் சாப்பிட்டோம். அப்புறம் சிக்கன் பக்கோடா அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த சைட் ஃபுல்லாக பிரியாணி கடை தாங்க நிறைய இருந்துச்சு. மேக்ஸிமம் பீஃப் பிரியாணி நிறைய இருந்துச்சு. சிக்கனும் இருக்குது. பீஃப் பிரியாணி தான் நிறைய போலாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சிக்கன் பக்கோடா அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். எவ்வளோ பெரிய டபேரா பாருங்கள். அதெல்லாம் தீர்ந்துட்டே இருக்குமா. நான் கூட நினச்சேன், சும்மா நினச்சேன். ஆனால் அங்கே வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமா டபேரா. அந்தளவுக்கு பிரியாணி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமா. இந்த சைடு ஃபுல்லாக நான் சைடில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ரோடில் நடந்து போனோம். அங்கேயுமே ஃபுல்லாக பிரியாணி கடை தான். கெபாபு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டெசர்ட் இங்கே எதுவும் கிடையாது. ஸோ டெசர்ட்டும் சாப்பிட்லான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் பிலால் இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட் பிலால், அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு பிலாலுக்கு பக்கத்துலேயே சைடில் ஒரு ரோட் போகுது. அங்கே வந்து நிறைய டெசர்ட் ஷாப் வந்து இருக்குது. குட்டி குட்டியாக வந்து தள்ளு எப்படி பெட்டி ஷாப் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய டெசர்ட் ஐட்டம்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தம்கா ரோட்டுன்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ வந்து முட்டை மிட்டாய் இருந்துச்சு. முட்டை மிட்டாய் எனக்கு ட்ரை பண்ண ஆசான. எனக்கு எக்கு ஒத்துக்காது, அதனால நான் சாப்பிடல. தம்கா ரோட் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே கொஞ்சம் தான் எக்கு போடுவதா சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலான்ட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன். இதுதான் நான் சாப்பிட்டது. கீழே இருக்கு இல்லையா தம்கா ரோட்டி, இதுதான் நான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கேசரி மாதிரி சொல்லலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பால்கோவா மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டேன். மேலே இருக்கிறது முட்டை மிட்டாய். அவங்களும் குலோப் ஜாமுன் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் இது மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்னு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து ப்ரௌனியில் டபுள் சாக்லேட் போட்டு சாப்பிட்டேன். டபுள் சாக்லேட்னா ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ரோஸ் மில்க் குடித்தாங்க. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்பர் பிளேட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.